மின்னலே மின்னலே என் கண்ணிலே நெஞ்சிலே சொல்லடா கண்ணலே. நடக்காத முதலிரவுக்கு பட்டு வேட்டி சட்டை ஒண்ணுதான் கேடு. எல்லாம் இந்த சிம்ரனை சொல்லணும். எனக்கே எதுவும் நடக்காதுன்னு தெரியும், நானே அமைதியா இருந்தேன். இந்த சிம்ரன் தான் வந்து சாந்தி முகூர்த்தம், பொண்ணு ரெடி ஆயாச்சு மாப்பிள்ள ரெடி ஆகலையான்னு வந்து என்ன உசுப்பேத்தி விட்டுட்டு இப்ப வெளியே துரத்திட்டான். இப்ப எல்லாருக்கும் சந்தோஷமா? யாருக்கிட்டடா கேக்குற? இல்ல நீ கேட்டாதான் யாரு பதில் சொல்வா? இங்கதான் யாரும் இல்லையே. இப்படியே தனியா உட்காந்து புலம்ப வேண்டியதுதான். புலம்ப விட்டுட்டா, இனி என்ன பண்றது? சரி, சாந்தி முகூர்த்தம் கூட வேண்டாம். அந்த ரூம்ல ஒரு ஓரமா பெட்ல கூட இடம் வேண்டாம், கீழேயாவது இடம் கொடுத்துருக்கலாம்ல. அதுக்கு கூட விட மாட்டேன்ட்டா. இல்ல ஒரே ரூம்ல படுத்தாதான் என்ன ஆயிடும்? நான் அவளை என்ன பண்ணிடுவேன்? இல்ல பண்ணதான் விட்டுருவாளா? அவளே பெரிய பஜாரி, பக்கத்துல போனாலே அலர் அடிச்ச மாதிரி கத்துறா. அப்புறம் எங்கிறது பண்றது? அவ கூட படுக்கிறதுக்கு நான் தான் பயப்படணும். என்னமோ என் கூட படுத்தா அவளுக்கு சேஃப்டி இல்லைன்னு என்ன வெளியே துரத்திட்டான். ஐயோ டேய், ஏன்டா இப்படி தனியா புலம்பிட்டு இருக்க? யாராவது பார்த்தா மென்டல்னு நினைப்பாங்க. மின்னல், நான் தான் உன்னை மென்டல்னு சொல்லுவேன். கடைசியில என்ன மென்டல் ஆக்கிட்டல்ல. உனக்காக தாண்டி இவ்வளவும் பண்றேன். அதை கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காம ஏண்டி என்ன சாவடிக்கிற? எனக்கு வர்ற கோவத்துக்கு அப்படியே அவளை கட்டி புடிச்சு என்ன கடுப்பேத்துற அந்த வாய. நீ எப்ப வந்த? இப்பதான் வந்தேன். நான் பேசுனது ஏதாவது கேட்டியா? என்ன பேசுன? நான் ஒன்னும் கேட்கல. போடா, நல்ல வேலை. கேட்டிருந்தா அதுக்கு வேற பஜாரியாட்டா கத்திருப்பா. ஏய், நிஜமா எதுவும் கேட்கல? அதான் கேட்கலன்னு சொல்றல. சரி, கேட்கலன்னா பரவாயில்ல. ஆமா, நீ எதுக்கு இப்ப இங்க வந்த? அது பெட்ஷீட் கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். பெட்ஷீட்டா? என்னமோ ரூம்ல படுக்க கூடாது வெளியே போன வெளியே துரத்தி விட்ட. இப்ப என்னடானா பெட்ஷீட் எல்லாம் கொண்டு வந்திருக்க? அது ரூமை விட்டு வெளியே வந்தா எப்படியும் நீ மொட்டை மாடியில தான் படுப்பேன்னு தெரியும். இங்க ரொம்ப பனியா இருக்குல்ல, குளிர் அடிக்கும். அதனாலதான் பெட்ஷீட் கொடுக்கலான்னு வந்தேன். மின்னல், என் மேல என்னதான் கோவமா இருந்தாலும் எனக்கு குளிர் அடிக்கும்னு அக்கறையா எனக்கு பெட்ஷீட் எல்லாம் கொடுக்க வந்திருக்க பத்தியா? இது தாண்டி உண்மையான காதல். என் மேல கோவம் இருக்கு, என்ன வேண்டாம், என் மேல காதலே இல்லைன்னு வெளியே நீ என்னதான் நடிச்சாலும் உள்ளுக்குள்ள இருக்கிற உன்னோட காதலை ஒன்னாலேயும் மறைக்க முடியாது மின்னல். அது எப்படி என் மேல அக்கறையா தானா வெளியே வருது பத்தியா? இது போதும் மின்னல், எனக்கு உன் மனசை நான் மாத்திருவேன்னு எனக்கு நம்பிக்கை வந்துருச்சு. ஹலோ ஹீரோ சார், எந்தா கனவு கண்டீங்களா? சே, கனவுலாம் இல்ல. கனவுல எல்லாம் நிறைய வாழ்ந்துட்டேன். இதுக்கு மேல கனவுல எல்லாம் இல்ல, நிஜத்துலதான் வாழணும். ஆனா அதுக்கு ஒருத்தவங்களோட பெர்மிஷன் வேணும். அது இந்த ஜென்மத்துல கிடைக்காது. கிடைக்கும். எதுவுமே கேட்டுக்கிட்டே இருந்தா கண்டிப்பா கிடைக்கும். கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கிடைக்கும் என்றார் இயேசு. தேடுங்கள் கிடைக்கும் என்றார். ஹோ, முஸ்லிம் போய் ஹிந்து ஆயி இப்போ ஹிந்து கிறிஸ்டின் ஆயாச்சா? ஹிந்து முஸ்லிம் கிறிஸ்டின் எம்மதமும் எனக்கு சம்மதம் தாம்மா. உனக்காக இந்த சிவா ஷமீராவும் மாறுவேன், இன்னும் விருப்பப்பட்டா ஜோசப் ஆண்டனியா கூட மாறுவேன். ஜோசப் ஆண்டனியோ? சம்மந்தமே இல்லாம பேசாத. ஆமா, ஜோசப் ஆண்டனிக்கும் இந்த கதைக்கும் சம்மந்தம் இல்லதான். பாக்குறவங்க கன்ஃபியூஸ் ஆயிருவாங்க. சரி, அதை விடு, நம்ம மேட்டருக்கு வருவோம். ஆமா, என்னமோ நீ யாரோ நான் யாரோ, என் மேல எந்த சென்டிமெண்ட்டும் இல்ல, இதுக்கப்புறம் ரூம்ல கூட இருக்க வேண்டான்னு வெளியே போன துரத்துன. இப்ப என்னத்துக்கு பெட்ஷீட் எல்லாம் கொண்டு வந்திருக்க? என்ன, நான் இங்க குளிர்ல படுக்கிறத உன்னால தாங்க முடியலையா? எனக்கு குளிர் அடிச்சா உனக்கு என்னடி? அப்ப என் மேல அக்கறையில தானே பெட்ஷீட் எடுத்துட்டு வந்திருக்க. ஐயடா, அக்கறையும் கிடையாது, ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது. எங்க குளிர் அடிக்குது, இங்க மொட்டை மாடியில படுக்க முடியாதுன்னு காரணத்தை வச்சுக்கிட்டு திரும்ப ரூமுக்கு வந்துருவியோன்னு தான் உனக்கு பெட்ஷீட் எடுத்துட்டு வந்தேன். ஏய், நிஜமாவே நான் திரும்ப ரூமுக்கு வந்துடக்கூடாதுன்றதுக்காக தான் பெட்ஷீட் எடுத்துட்டு வந்தியா? அல்லது பின்ன வேற எந்த நான் அவனுக்கு பெட்ஷீட் எடுத்துட்டு வரணும்? நீ குளிர்ல படுத்தா என்ன, இல்ல போய் தெருவில் படுத்தா எனக்கு என்னடா? ஏய், அப்படியே குளிர் அடிச்சாலும் போய் தெருவில் படுத்தாலும் படுப்பனே தவிர நீ இருக்கிற ரூமுக்கு வர மாட்டேன்டி, பயப்படாத. எனக்கெல்லாம் ஒரு பயமும் இல்ல, நீ வந்தாலும் நான் கதவை திறக்க மாட்டேன். சரி, போனா போதும் தான் பெட்ஷீட் கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். இந்தா பெட்ஷீட் புடி. பெட்ஷீட்டும் தேவையில்ல, ஒன்னும் தேவையில்ல. எனக்கெல்லாம் ஒன்னும் குளிர் அடிக்காது, நான் பாத்துக்கிறேன். அதை எடுத்துட்டு போ. குளிர் அடிக்காதா? இங்க இப்படி குளிர் அடிக்குது, குளிர் அடிக்கலங்கற. ஒழுங்கா இந்த பெட்ஷீட் போத்திட்டு படு, நான் போறேன். ஐயோ, அவ்வளவு அக்கறையெல்லாம் வேண்டாமா? சத்தியமா நம்ப முடியல. இல்ல, எனக்கு குளிர் அடிச்சா உனக்கு என்னடி? அதான் தனியா இருக்கும்போது நீ யாரோ நான் யாரோன்னு சொல்லிட்டல.
யாரோ ஒருத்தன் குளிர்ல படுத்தா உனக்கு என்ன? அதான் அந்த ரூம் பக்கம் வரமாட்டேன்னு சொல்லிட்டல்ல, போ. இப்பவும் சொல்றேன், நீ எனக்கு யாரோ தான். ஆனா நீ இப்போ இங்க குளிர்ல படுக்கிறதுக்கு காரணம் நான் தான். யாரோ ஒருத்தனா இருந்தாலும் என்னால யாரும் குளிர்ல படுக்க வேண்டாம். ரோட்ல போகும்போது தெருவில் இருக்கிற நாய்க்குட்டி குளிர்ல படுத்துட்டு இருந்தாலே அதுக்கு ஷாலை போத்தி விடணும்னு நினைப்பேன். என்னால ஒருத்தன் குளிர்ல படுக்கிறான்னா அது எனக்கு மனசு கஷ்டமா இருக்கும். ஐயோ, ரொம்ப தான். கட்டுன புருஷனை வெளியே போடான்னு வெளியே துரத்தி விட்டு இவன் நாய்க்கு ஷால் போத்தி விடுவாளாம். இதை நம்மள நம்ப சொல்றா? இல்ல, சொல்ல முடியாது. அந்த நாய்க்கு இருக்கிற மரியாதை கூட கட்டின புருஷனுக்கு இல்லையே. சரி, இப்ப என்ன உன் பிரச்சனை? இந்த பெட்ஷீட்டை போத்தி படு. என்னால நீங்க குளிர்ல படுத்துட்டு இருக்கேன்னு நினைக்கும் போது எனக்கு அங்க குற்ற உணர்ச்சியில தூக்கம் வராது. அதனால இந்த பெட்ஷீட்டை நீ வாங்கிட்டேன்னா நான் நிம்மதியா போய் தூங்குவேன். சரி, பெட்ஷீட்டை வாங்கிக்கிறேன். ஆனா ஒரு உண்மையை சொல்லு. உண்மையாவே நான் ரூம்க்கு வந்துடக்கூடாதுன்றதுக்காக பெட்ஷீட் எடுத்துட்டு வந்தியா, இல்ல நான் குளிர்ல படுக்க கூடாதுன்றதுக்காக பெட்ஷீட் எடுத்துட்டு வந்தியா? அதெல்லாம் உனக்கு எதுக்கு? பெட்ஷீட் புடி. இதுக்கு ஆன்சர் சொன்னாதான் நான் பெட்ஷீட்டை வாங்குவேன். ரெண்டுத்துக்கும் தான் புடி. அப்போ அந்த கோவக்கார இதயத்துல ஏதோ ஒரு மூலையில கொஞ்சமா என் மேல அக்கறையும் இருக்கு. அது போதும், மத்ததெல்லாம் பொறுமையா பாத்துக்கிறேன். ஹலோ, என்ன? பெட்ஷீட்டை புடி, நான் போறேன். பெட்ஷீட்டை வாங்கிக்கிறேன், ஆனா ஒரு கண்டிஷன். கண்டிஷனோ? பெட்ஷீட்டை வாங்குறதுல என்ன கண்டிஷன்? அது பெட்ஷீட்டை வாங்கிக்கிறேன், ஆனா ஒரு 5 நிமிஷம் நீ இங்கே நில்லு. எந்தினு? நான் எதுக்கு இங்க நிக்கணும்? என்னால இங்க நிக்க முடியாது. நான் பெட்ஷீட்டை கொடுக்க தான் வந்தேன். இந்த பெட்ஷீட்டை புடி, நான் போறேன். எனக்கு குளிரடிக்க கூடாதுன்றதுக்காக தானே பெட்ஷீட் கொடுக்க வந்த. இந்த பெட்ஷீட்டால மட்டும் என் குளிர சரி பண்ண முடியாது. நீ ஒரு 5 நிமிஷம் இங்க நின்னா என் குளிர் தானா சரியாயிடும். நான் 5 நிமிஷம் நிக்கிறதுக்கும் உனக்கு குளிர் சரியாகிறதுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? அது உனக்கு புரியாது. நீ ஒரு 5 நிமிஷம் நில்லு, அது மட்டும் போதும். எந்தினு நிக்கணும்? என்னால ஒண்ணும் முடியாது. இந்த பெட்ஷீட்டை நீங்க வச்சுட்டு போறேன். நீ எடுத்து போத்திட்டு படுத்தா படு, இல்லாட்டி என்னமா பண்ணு. சரி போ. அப்படியெல்லாம் நீ வச்சுட்டு போனா அந்த பெட்ஷீட் எல்லாம் போத்தி படுக்க மாட்டேன். அப்புறம் உன்னாலதான் நான் இங்க குளிர்ல படுக்கிறேன்னு உனக்கு குற்ற உணர்ச்சியில தூக்கம் வராது. பரவாயில்லையா? ஐயோ, இப்ப என்ன? 5 நிமிஷம் நிக்கணும் அத்தரையில உள்ளோ. சரி, நிக்கிறேன், போதுமா? மக்கு என்ன சொன்னாலும் நம்புறா. ஈஸியா இவளை கவுத்தரலாம் போலயே. சரி, அந்த பெட்ஷீட் இங்க வச்சுட்டு 5 நிமிஷம் அப்படியே நில்லு. பரவாயில்ல மின்னல், நீ பேசுனதை கேட்டப்போ ஏதோ இதுக்கப்புறம் எனக்கு டென்ஷன் மட்டும்தான் கொடுப்பேன்னு நினைச்சேன். ஆனா அந்த டென்ஷன் கூட கொஞ்சம் கொஞ்சம் இந்த மாதிரி இதமா காதலையும் கொடுப்பேன்னா நீ கொடுக்குற எவ்வளவு பெரிய டென்ஷனா இருந்தாலும் அதை தாங்கிறதுக்கு நான் ரெடியா இருக்கேன். இதுக்கப்புறம் நீ என் மேல எவ்வளவு வேணா கோவப்படு, என்னை எவ்வளவு வேணா டென்ஷன் பண்ணு, ஆனா அப்பப்போ இந்த மாதிரி கொஞ்சம் காதலையும் கொடு. அது போதும் மின்னல். மழையில் நனைகிறேன், குடையாய் வருகிறாய், வெயிலில் நடக்கிறேன், நிழலாய் வருகிறாய், தாகம் என்கிறேன், நீராய் வருகிறாய், சோகம் என்கிறேன், தாயாய் வருகிறாய். நதிகளில் நீங்கள் நீந்ததம்மா, அதில் நதிக்கொரு வலியும் இல்லையம்மா. நீ இருந்தால் என்ன, பிரிந்தால் என்ன, காதல் எனக்கு போதுமம்மா, என் காதல் எனக்கு போதுமம்மா. ஷைலு, என்ன அமுதா நீ தூங்கிட்டாங்களா? தூங்கிட்டாங்கங்க, அதான் அகில தூக்கிட்டு வந்தேன். சரி ஷைலு, இப்படி எப்பவுமே அவங்க தூங்கினதுக்கு அப்புறமே எடுத்துட்டு வரணும்னு நினைக்காத. சில நாள் அவங்க கிட்டயே கேளு. இன்னைக்கு ஒரு நாள் அகில நான் என் கூட தூங்க வச்சுக்கிட்டான்னு கேளு. அதுக்கு அவங்க என்ன சொல்றாங்கன்னு பாரு. ஏன்னா முன்ன விட இப்ப அவங்க கொஞ்சம் இது அவங்க தம்பி இல்லைங்கிறத புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இருந்தாலும் அகில் குட்டியா அவங்களால நம்ம யார்கிட்டயும் கொடுக்க முடியல. எப்பவுமே அகில் அவங்க கூடயே இருக்கணும்னு நினைக்கிறாங்க. அது வேற ஒன்றும் இல்லை, அது உன் தம்பி குட்டி பையனா இருக்கும்போது அவங்க கூட இருந்த ஞாபகத்தை அவங்களால மறக்க முடியல, அவ்வளவுதான். அது இப்போ அகில்னு கிடையாது, ஆக மொத்தம் ஒரு குட்டி பையன் அவங்க கூட இருக்கிறது அவங்களுக்கு பிடிச்சிருக்கு, அவ்வளவுதான். இது சிவா இல்ல அகில்ங்கிறத அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்கல்ல, அதுலயே அவங்க பாதி குணமாயிட்டாங்க. இப்போ இது அவங்க தம்பி இல்ல நம்ம பையன் அகில்ங்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சுல்ல. அது அக்காக்கு புரியுதுங்க. இப்ப அகில் குட்டி ஏன் பையன் அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. ஆனாலும் அகில என்கிட்ட கொடுக்கறதுக்கு ரொம்ப யோசிக்கிறாங்கங்க. அதைத்தான் ஷைலு நான் சொல்றேன். அவங்களுக்கு இது அவங்க தம்பி இல்ல நம்ம பையங்கிறது புரிஞ்சிருச்சு. இருந்தாலும் அவங்களுக்கு அவங்க தம்பி குட்டி பையனா இருக்கும்போது அவங்க கூட இருந்த விஷயங்களை அவங்களால மறக்க முடியல.
அதனால நம்ம அகில் குட்டி அவங்க கூட இருக்கும்போது அவங்க சந்தோஷமா இருக்காங்க, அவ்வளவுதான். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை ஷைலு. அது கொஞ்சம் கொஞ்சமா அவங்க சரியாயிடுவாங்க. ஆனா அவங்க முழுசா சரியாகணும்னா அதுக்கு ஒரு வழி இருக்கு. ஆனா அது என்னங்க, என்ன வழின்னு சொல்லுங்க. ஏன்னா அகில் குட்டி அக்கா கிட்ட இருக்கிறதுல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. ஆனா சில நேரங்கள்ல நைட்டு நம்ம கூட தூங்க வைக்கிறதுக்காக எடுத்துட்டு வரும்போது அவங்க கொடுக்க மாட்டேன்னு சொல்றாங்க. இவன்னா சில நேரங்கள்ல பால் வேணும்னு அழுதுகிட்டே இருக்கான். அப்ப எனக்கு என்ன பண்ணணும்னே தெரியலங்க. அதுக்காக தான் கேக்குறேன். அது ஒன்றும் இல்லை ஷைலு. அவங்களுக்கு இப்போ அகில் குட்டி அவங்க கூட இருக்கணும்னு இல்லை. அகில் குட்டி மாதிரி அவங்க தம்பி குட்டி பையனா இருக்கும்போது எப்படி இருந்தானோ அந்த மாதிரி ஒரு குழந்தை அவங்க கிட்ட இருந்தாலே அவங்க குணமாயிருவாங்கன்னு தான் தோணுது. குழந்தைன்னா அகில் குட்டிய தவிர நம்ம வீட்ல வேற எந்த குழந்தைங்க இருக்கு? இப்போ வரைக்கும் இல்லை ஷைலு, இதுக்கப்புறம் வரணும். என்ன சொல்றீங்க? அது எப்படி சொல்றதுன்னு தெரியல. கதிரண்ணனுக்கும் அமுதானிக்கும் கல்யாணம் ஆகி இப்போ 5 வருஷம் ஆகுதுல்ல? ஆமாங்க, 5 வருஷம் ஆச்சுன்னு தான் சொன்னாங்க. அமுதானி இப்படி இருக்கிறதுனால கதிரண்ணன் குழந்தைய பத்தி எல்லாம் எதுவும் யோசிக்காம இருக்காருன்னு நினைக்கிறேன். ஒருவேளை அமுதானிக்குன்னு ஒரு குழந்தை வந்துட்டா அவங்க இன்னும் சீக்கிரத்திலேயே குணமாயிருவாங்களோன்னு தோணுது. என்னங்க சொல்றீங்க? அக்காவுக்கு குழந்தைன்னா அக்கா இப்ப இருக்கிற நிலைமையில எப்படிங்க? என்ன நிலைமை ஷைலு? அவங்களுக்கு வேற எந்த பிரச்சனையும் இல்ல, அவங்க நல்லா தான் இருக்காங்க. என்ன முன்னாடி அவங்க தம்பி இறந்துட்டதா நினைச்சிட்டு அவங்க கொஞ்சம் டிஸ்டர்ப்டா இருந்தாங்க. ஆனா இப்ப அதுல இருந்து அவங்க வெளியே வந்துட்டாங்க ஷைலு. ஆனா என்ன, அவங்க தம்பி குழந்தையா இருக்கும்போது அவங்க கூட இருந்த விஷயங்களை அவங்களால மறக்க முடியல. இப்ப அவங்களுக்குன்னு ஒரு குழந்தை வந்துச்சுன்னு வச்சுக்கோயேன், அவங்க அவங்க தம்பி குழந்தையா இருக்கிற விஷயங்களை எல்லாம் மறந்து அவங்க குழந்தை, அந்த குழந்தைய பாத்துக்கணுங்கிற நினைப்பு அவங்களுக்கு வரும். அது மட்டும் இல்ல ஷைலு, ஒரு பொண்ணு குழந்தை உண்டாயிட்டா அவங்க உடம்புல நிறைய மாற்றம் வரும். உடம்புல மட்டும் இல்ல, அவங்க மனசளவுலயும் நிறைய மாற்றங்கள் வரும். இப்ப அமுதா அண்ணி பிரெக்னன்ட் ஆயிட்டாங்கன்னு வச்சுக்கோ, அவங்க உடம்புலயும் மனசுலயும் ஏற்படுற அந்த மாற்றங்கள் அவங்கள குணமாக்கிடும்னு எனக்கு தோணுது. நீங்க சொல்றது எனக்கு புரியுதுங்க. ஆனா இந்த விஷயத்தையெல்லாம் எப்படிங்க அக்காவுக்கு புரிய வைக்க முடியும்? அதுவும் அக்காவுக்கு புரியணும்னு அவசியம் இல்லை ஷைலு, உன் மாமாவுக்கு புரிஞ்சா பத்தாதா? கதிரண்ணன் நினைச்சா இது முடியும். ஆனா அவரு அமுதாண்ணி இப்படி இருக்கிறதுனால இதை பத்தி எல்லாம் யோசிக்காம இருக்காரு. ஆமாங்க, ஆனா மாமா கிட்ட இத பத்தி நாங்கெல்லாம் யாரும் பேச முடியாது இல்லைங்க. ஒரு டாக்டரா நீங்க வேணா பேசலாம். ஏன்னா அம்மாச்சியே நிறைய தடவை மாமா கிட்ட குழந்தைய பத்தி பேசியிருக்காங்க. ஆனா மாமா என்ன சொல்லுவாரு தெரியுமா? எனக்கு இப்ப அமுதாவே குழந்தை தான், இன்னொரு குழந்தைய பத்தியெல்லாம் நான் யோசிச்சதே கிடையாது, அதை பத்தியெல்லாம் என்கிட்ட பேசாதீங்கன்னு சொல்லிடுவாரு. சாதாரணமா குழந்தைய பத்தி பேசினா மாமா கண்டிப்பா ஒத்துக்க மாட்டாருங்க. ஆனா நீங்க ஒரு டாக்டருங்கிற முறையில இந்த மாதிரி ஒரு குழந்தை வந்தா அமுதாக்கா சீக்கிரமா குணமாகறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு மாமாக்கு சொல்லி புரிய வச்சீங்கன்னா அப்ப வேணும்னா அவர் இதை பத்தி யோசிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. சரி, நான் கதிரண்ணன் கிட்ட பேசி பாக்குறேன். சரிங்க. கதிர் மாமா ஏதோ வேலை விஷயமா வெளியூர் போயிருக்காருல்ல, நாளைக்கு காலையில தான் வருவாரு. நாளைக்கு அவர் வந்ததுக்கு அப்புறம் நீங்க அவர்கிட்ட இதை பத்தி பேசுங்க. நீங்க பேசினாதான் அவருக்கு புரியும். சரி ஷைலு, நான் பேசுறேன். சரி, அகில் தூங்கிட்டான். ஆமா, அபி எங்க? அபிய ஐஷு தூங்க வைக்கிறேன்னு கூட்டிட்டு போயிருக்காங்க. என்னது, ஐஷு கூட்டிட்டு போயிருக்காளா? ஏய், ஐஷு அங்க உன் தம்பி ரூம்ல இருக்கா? ஆமாங்க, அபியும் அவன் கூட தானே தூங்குவா. அதான் சரின்னு ஐஷு அங்க கூட்டிட்டு போயிருக்கா. அடியே, உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? முன்னாடி அவன் கூட தூங்குற மாதிரி அடி, இப்ப அவங்க 2 பேருக்கு கல்யாணம் ஆயிடுச்சுடி. அதுலயும் அம்மாச்சி வேற இன்னைக்கு 2 பேருக்கும் என்னமோ சாந்தி முகூர்த்தம் அது இதுன்னு எல்லாம் ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. 2 பேரும் அங்க ரூம்ல இருக்காங்க. நீ என்னடி பைத்தியக்காரி மாதிரி குழந்தைய அவங்களோட அனுப்பி வச்சிருக்க? எங்க அதுக்கு ஐஷுவே அவன் மேல கோவமா இருக்கா. அப்புறம் அதெல்லாம் எப்படிங்க நடக்கும்? லூசு, அவ கோவமா இருக்கா, அது நடக்குது நடக்கல, அதனால உனக்கு என்னடி? இல்ல ஒருவேளை அவளே சமாதானமாயி அது நடந்தா கூட நடக்க விடாம பண்றதுக்கு குழந்தைய அனுப்பி வச்சிருக்கிய நீ? ஐயோ ஏங்க, நான் அப்படியெல்லாம் யோசிக்கலங்க. அவதான் அபி என் கூடயே தூங்கட்டும்னு கூட்டிட்டு போனா. சரி, அவதான் கோவமா இருக்காளே, அபி கூட பேசினாலாவது அவ கோவம் கொஞ்சம் குறையுமோ என்னமோன்னு அபி அனுப்பி வச்சங்க. அடியே பைத்தியக்காரி, அபி பேசினா எப்படி அவளுக்கு கோவம் குறையும்? அவன் பேசினா தானடி கோவம் குறையும். அவன் நீ என்னெல்லாம் பேசி கரெக்ட் பண்ணலான்னு பிளான் பண்ணி வந்தானோ, நீ பாட்டுக்கு குழந்தைய அனுப்பி வச்சு எல்லாத்தையும் கெடுத்துட்ட போ. ஐயோ என்னங்க இப்படி சொல்றீங்க? ஐஷு தாங்க குழந்தைய கூட்டிட்டு போனா. சரி விடு, இனி என்ன பண்றது? அதான் கூட்டிட்டு போயிட்டாலே, இன்னைக்கெல்லாம் ஒன்னும் நடந்திருக்காது. ஐயோ என்னங்க இது? ஒருவேளை நான் அபிய அனுப்பாம இருந்திருந்தா ஏதாவது நடந்திருக்குமோ? பயப்படாத பயப்படாத, அப்படியெல்லாம் என் தங்கச்சி ஒன்னும் ஒரே நைட்ல எல்லாம் சமாதானம் ஆயிட மாட்டா.
உன் தம்பி பண்ண வேலைக்கெல்லாம் என் தங்கச்சி இன்னும் கொஞ்ச நாளைக்கு அவனை வச்சு செய்யாம விடமாட்டா. அதனால இன்னைக்கு அபி அனுப்பாம இருந்திருந்தா அவங்க ஒருவேளை சரியா இருந்திருப்பாங்களோன்னெல்லாம் நீ ஒன்னும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்ல. நீ அபிய அனுப்பாமையே இருந்திருந்தாலும் அங்க ஒன்னும் நடந்திருக்காது. உன் தம்பி தனியா தான் இழுத்து போத்திட்டு தூங்கி இருக்கணும். என்னங்க சொல்றீங்க? அப்ப என் தம்பி தனியா தான் தூங்கிருப்பானா? ஆமா, தனியா தான் தூங்கிருப்பான். இனி தனியா ரூம்குள்ளையாவது தூங்க விட்டாலோ இல்ல அடிச்சு வெளியே துரத்திட்டாளான்னு தெரியல. பாத்தியா பூஜா, நான் சொன்னப்ப நீ நம்பலல்ல. என்னமோ அவங்க 2 பேரும் காதலிக்கிறாங்க, 2 பேரையும் பிரிக்கவே முடியாதுன்னு சொன்ன. 2 பேரும் ஒருத்தர் விரும்பி கல்யாணம் பண்ணியிருந்தா கல்யாணமான முதல் நாளே இவன் என்னத்துக்கு இப்படி வந்து மொட்டை மாடியில தூங்கிட்டு இருக்கான்? அப்ப இப்ப என்னமா சொல்றீங்க? சிவா மாமாவும் அந்த பொண்ணும் ஒருத்தர் விரும்பி கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்றீங்களா? ஆனா 2 பேரும் ஒருத்தர் விரும்புறாங்கன்னு சிவா மாமா தான் என்கிட்ட சொன்னாரு. இருக்கலாம் பூஜா, இதுக்கு முன்னாடி 2 பேரும் ஒருத்தர் விரும்பி இருக்கலாம். ஆனா இப்போ இந்த கல்யாணம் நடந்தது 2 பேரோட சம்மதத்தோட கிடையாது. அந்த பொண்ணு இந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்து அழுதுட்டே தான் இருந்தா. இவன் கிட்ட சரியா கூட பேசல. அதெல்லாம் நீ கவனிக்கலையா? 2 பேரும் ஒருத்தர் விரும்பி இருப்பாங்க. அதுல அந்த பொண்ணுக்கு இவன் மேல என்னமோ கோவம், இவங்களுக்குள்ள என்னமோ பிரச்சனை. அந்த பொண்ணு இவனை வேண்டவே வேண்டான்னு சொல்லியிருக்கு. ஆனா இவன் தான் ஏதோ அவசரப்பட்டு அவ கழுத்துல தாலி கட்டி கூட்டிட்டு வந்திருக்கான். ஆனா இப்ப கூட அந்த பொண்ணு இவனை ஏத்துக்கல. அதனாலதான் இவன் இப்படி மொட்டை மாடியில தூங்கிட்டு இருக்கான். அம்மா, அததான் சிவா மாமாவும் என்கிட்ட சொன்னாரு. அந்த பொண்ணு ஏதோ இவர் மேல கோவமா இருக்கிறதாவும் அந்த பொண்ணை சமாதானம் பண்ணிட்டா 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்க போறதாவும் சொன்னாரு. இப்ப அந்த பொண்ணு கோவமா இருக்கிறதுனால என்னம்மா, 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. இனி சிவா மாமா அந்த பொண்ணை சமாதானம் பண்ண போறாரு, அவ்வளவுதானே? இதுல சிவா மாமா அந்த பொண்ணை விட்டுட்டு என்ன கல்யாணம் பண்ணிக்குவாருன்னு நீங்க எப்படிமா சொல்றீங்க? பூஜா, நீ என்கிட்ட சொன்னல 2 பேரும் ஒருத்தர் விரும்பி கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. இதுக்கு மேல எப்படி சிவா மாமா என்ன கல்யாணம் பண்ணிக்குவாருன்னு அதுக்கு தான் நான் இப்ப சொல்றேன். இங்க பாரு, இப்ப அந்த பொண்ணுக்கு இவன் மேல காதலும் கிடையாது, ஒன்னும் கிடையாது. இவன் அந்த பொண்ணு கழுத்துல தாலி கட்டினதுல அந்த பொண்ணு இவன் மேல கோவமா தான் இருக்கா. அந்த கோவத்தை அப்படியே ஊதி பெருசாக்கி அவளை இவன் கிட்ட இருந்து பிரிச்சு இந்த வீட்டை விட்டு அனுப்பிட்டா அதுக்கப்புறம் இவனுக்கு வேற யாரு இருக்கா? நீ தானே இருக்க. என்னம்மா சொல்றீங்க? அந்த பொண்ணு இந்த வீட்டை விட்டு போயிட்டா மட்டும் சிவா மாமா எப்படிமா என்ன கல்யாணம் பண்ணிக்குவாரு? ஏன் பண்ணிக்காம? அந்த பொண்ணு இவனை வேண்டவே வேண்டான்னு தூக்கி போட்டுட்டு போயிட்டா அதுக்கப்புறம் இவன் என்ன சாமியாரா போவானா? இப்போ ஓ மேல இவனுக்கு விருப்பம் வர வைக்க முடியாததுக்கு இடையில இருக்கிறது அவ மட்டும்தான். அவளே போயிட்டா அப்புறம் இவனுக்கு ஓ மேல விருப்பம் வர வைக்கிறது எப்படின்னு உனக்கு தெரியாதா? அதை உன்னால பண்ண முடியாதா? என்னம்மா சொல்றீங்க? அப்படியெல்லாம் எப்படிமா பண்ண முடியும்? ஐயோ பூஜா, நான் சொல்றது உனக்கு இன்னுமா புரியல? இங்க பாரு, உனக்கு உன் சிவா மாமா வேணுமா வேண்டாமா அதை மட்டும் சொல்லு. என்னம்மா இப்படி கேக்குறீங்க? எனக்கு சிவா மாமா வேணுமா. அப்ப உன் மாமா உனக்கு வேணும்னா அதுக்காக நீ என்ன வேணாலும் பண்ணுவல்ல? என் சிவா மாமா எனக்கு கிடைப்பாருன்னா அதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேம்மா. அது போதும். அப்ப அம்மா என்ன சொல்றனோ அந்த மாதிரி நீ பண்ணு, அது மட்டும் போதும். தேவையில்லாததெல்லாம் யோசிக்காத. இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு அம்மா சொல்றேன். இங்க பாரு, முதல் வேலை அவளை இந்த வீட்டை விட்டும் உன் சிவா மாமாவோட வாழ்க்கையை விட்டும் துரத்துறது தான். அதுக்கு நம்ம என்னம்மா பண்றது? அதுக்கு முதல்ல அவளுக்கு இவன் மேல இருக்கிற கோவத்தை அதிகப்படுத்தணும். எக்காரணத்தை கொண்டும் இவன் மேல இருக்கிற கோவம் குறையவும் கூடாது. இவனை ஏத்துக்கலாங்கிற நினைப்பு துளி கூட அவன் மனசுல வந்துடக்கூடாது. அதுக்கு என்ன பண்ணணும்னு நான் நாளைக்கு சொல்றேன். நாளையில இருந்து நம்ம வேலையை ஆரம்பிக்கலாம்.